அப்போ அதை கலட்டினா உடம்பு தெரியும் நிலையுது ரசூலோட உடம்பு. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, லிமசனாத்தாகதை ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள் சஹாபாக்களுடைய பண்பை பாருங்கள். ரசூல்லா எதை செஞ்சாலும் அதுக்குரிய விளக்கத்தை கேட்குறது. ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, விளக்கம் கேட்காமலே குழப்பத்தை ஏற்படுத்துறது. ஒரு கூட்டம் வைக்கிற இன்றைக்கு அது பள்ளின்னு பார்க்காம என்னப்பா விளக்கம்னு கேட்கறதில்ல, குழப்பத்தை ஏற்படுத்துறது. அவர்கள் கூட்டம் அல்ஹம்துலில்லாஹில் அலியில் அலா அல்லதி இஸ்தவா அலா அர்ஷிஹி இஸ்திவாஅன் யலீகு பிஜலாலிஹி வஅஸமதி அல் காயில் الرحمن على العرش استوى واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه ومن اهتدى بهديه الى يوم الدين. اما بعد، علو الله تعالى على خلقه. قال الله تعالى وهو العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்தில் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பிரகாரம் இன்று ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். நாங்கள் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உலு. தால் அனைத்து படைப்புகளை விட்டும் உயர்ந்தவனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். இஸ்லாத்துடைய பார்வையில், குறிப்பாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை அகீதா, அடிப்படை அகீதாவில் இந்த உலூவுல்லாஹ் அலா ஹல்கிஹி மிக முக்கியமான ஒரு அம்சம். அதிலே நேர்வழி பெற்றவர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. வழி தவறியவர்கள் ஜஹ்மியாக்கள், முஅத்தஸிலாக்கள், அஷாயிராக்கள் போன்றவர்கள். சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், கிரகித்து கொள்ளுங்கள். சூரத் பக்ராவில் ஆயத்துல் குர்சி என்ற ஆயத்துக்கு பல வாரங்களாக நாங்கள் விளக்கத்தை பெற்று வந்தோம். கடைசியாக அதை முடிக்கும் போது வஹுவல் அலி அல் அதீம் என அல்லாஹு தஆலா ஆயத்துல் குர்சியை முடிக்கிறான். அல்ல அலி என்றால் உயர்ந்தவன். சாலா பின்னால் வரும் விளக்கத்துக்கு அல் அதீம் மிக மகத்துவமானவன். இந்த இரண்டு அல்லாஹ்வுடைய இரண்டு திருநாமங்களில் உள்ளது. அல் அலி என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று, அல் அதீம் என்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று. அல் குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா வதருல் லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி சயுஜௌன மா கானூ யஅமலூன். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தில் 180வது வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்றான். அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்களாக பெயர்கள் இருக்கின்றன. அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன.
ஃபதுஊஹு பிஹா, அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள், பிரார்த்தியுங்கள். யா ரஹ்மான் இர்ஹம்னி, யா அசீஸ் ஐஸனி, யா கஃபார் இக்ஃபிர்லி என்று அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். ஃபதுஊஹு பிஹா, அந்த பெயர்களை கொண்டு அவனை நீங்கள் பிரார்த்தித்து அழையுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ஏவல், கட்டளை. வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஇ, அவரது பெயர்களில் தவறான பொருள் கொண்டு திரித்து கூறுபவர்களை விட்டுவிடுங்கள். சயுஸௌன மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தக்கூடிய கூலியை நாளை மறுமையிலே கொடுக்கப்படுவார்கள். இந்த தண்டனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான். இல்ல ஒன்று அல்லாஹ் சொல்றான், எனக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குதுன்னு சொல்றான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. இரண்டாவதாக சொல்லுகின்றான், அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் பிரார்த்தித்து அலையுங்கள். சுப்ஹானல்லாஹ், பிரார்த்தனையில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிரார்த்திப்பது. யா ரஹ்மான் இர்ஹம்னி, யா கஃபார் இக்ஃபிர்லி என்று அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் பெயர்களில் ஒன்றை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது பிரார்த்தனைகளில் மிகச்சிறந்தது, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஏற்புடையது. இதை புரிஞ்சுக்கணும். எனவே அல்லாஹ் சொல்றான், ஃபதுஊஹு பிஹா, ஏவல், அல்லாஹ்வுடைய ஏவல், கட்டளை. அந்த பெயர்களை கொண்டு என்னை நீங்கள் பிரார்த்தித்து அலையுங்கள். மூன்றாவது, வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஇ, எவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்களை தவறான கருத்து கொண்டு தவறான பொருள் கொண்டு திரித்து சொல்லுகின்றார்களோ அவர்களை விட்டுருங்க, நான் பார்த்துக்கொள்றேன். அல்லாஹ் சொல்றான். சொல்லி போட்டு சயுஜுஸௌன மா கானூ யஅமலூன், அவர்கள் திரித்து கூறியதற்கான கூலியை, தண்டனையை நாளை மறுமையிலே அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப இந்த வசனத்தில் நாங்கள் முக்கியமாக யோசிக்க, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன, அதை கொண்டு நாங்கள் அவனை பிரார்த்தித்து அழைக்க வேண்டாம். ஒரு கூட்டம் இருக்குது, அல்லாஹ்வுடைய பெயர்களை திரித்து சொல்லக்கூடியவர்கள். சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிற காலத்தில் சாந்தி மார்க்கம்னு ஒரு புத்தகம் எங்களுக்கு இஸ்லாத்துக்காக படிப்பிக்கப்பட்டுச்சு. ஞாபகம் இருக்க தெரியும் அவங்களுக்கு? நீங்களாம் படிச்சிருப்பீங்க. அதில் அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை பற்றி சொல்லும் போது, கண்ணின்றியே பார்ப்பவன், காதின்றியே கேட்பவன், வாயின்றியே பேசுபவன், நஊது பில்லாஹ் என்று படிச்சொன்னாங்க. இது பெரிய தவறு. இதான் ஜஹமியாக்களுடைய, அஷாயிராக்களுடைய, முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், அதுக்கு பின்னால் வந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் அல்லாஹ் தனக்கு எதை சொன்னானோ அதை அப்படி இஸ்பாத் பண்ணியிருக்கார்கள். இதான் மார்க்கம். அப்போ ஒரு கூட்டம் வரும், அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை திரித்து சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மாற்றுவார்கள், அதுக்கு வேற கருத்து சொல்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா ஏற்கனவே சொல்லிட்டான். இது ஆரம்ப காலத்திலே உருவாயிட்டு 1128ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 128ஆம் ஆண்டே ஆரம்பிச்சிட்டு, இன்றைக்கு நேற்று அல்ல. ஹிஜ்ரி 128ஆம் ஆண்டே ஆரம்பிச்சிட்டு, உமையாக்கள் ஆட்சி காலத்திலே ஆரம்பிச்சிட்டு. அப்ப இதெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், அந்நிய சமூகத்தினுடைய கொள்கை கோட்பாடினால் கவரப்பட்டனால் ஏற்பட்ட விளைவு. இன்னொரு கூட்டம் ஆதாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட, குர்ஆன் சுன்னா
இஜ்மா போன்றவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட அக்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதனால அவர்கள் வழி தவறி போனார்கள். இன்ஷா அல்லாஹ் வீரபத்தை நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அழகா சொல்றான், எனக்கு அழகான பேர்கள் இருக்கப்பா, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அப்ப என்ன நீங்க பிரார்த்தித்து அழைக்கிறாங்க, நீங்க எங்கேயும் போக தேவையில்லை, ஏண்ட பேர்களை சொல்லி அழைங்க. யா ஹை அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று ஏற்கனவே பார்த்துனாங்க. அல் கய்யூம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று. எவர் யா ஹை யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று சொல்லுகின்றாரோ அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். எனவே ஃபதுஊஹு பிஹா முக்கியமான விஷயம் சகோதரர்களே, கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க சும்மா யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் எனக்கு வசதியத்தா, யா அல்லாஹ் என்னை நோயை குணப்படுத்தின்னு சொல்வதை விட யா ஹை யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று சொல்லி போட்டு யா அல்லாஹ் எனக்கு சுகத்தா, எனக்கு ஆரோக்கியத்தா, எனக்கு பொருளாதாரத்தா, எனக்கு இந்த உலகத்தில் வசதியாக வாழக்கூடிய வாய்ப்பத்தா கேளுங்க, தாராளமா எதை வேண்டுமென்றாலும் கேளுங்க, ஹராமானவைகளை தவிர. ஃபதுஊஹு பிஹா நாங்கள் புரிஞ்சுக்கணும் இதை. சுப்ஹானல்லாஹ் சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய பேர்களை திருத்தி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வரும். அவர்கள் அதற்குரிய தண்டனையை மறுமையில் அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப நாங்க பார்ப்போம் ஹதீஸில் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் பதியப்பட்டிருக்கின்றது. கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன லில்லாஹி 99 இஸ்மன் மியா இல்லா வாஹிதா தஅக்கீத் மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை சரபுசாலியங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் வழங்குகிறது ஒரு அமைப்பில், அதாவது சரியான அமைப்பில். இன்னொரு கூட்டம் இதை வேறு அமைப்பில் விளங்கியிருக்காங்க. இந்த வித்தியாசம் ரெண்டுக்கு மடையில். இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 பேர்கள், 99 இஸ்மன். அதை உறுதிப்படுத்துறதுக்காக ஹதீஸில் ரசூலுல்லாஹ் மியா இல்லா வாஹிதா 100 குறைவு, 99 பேர்கள் 100 குறைவு என்று உறுதிப்படுத்துறாங்க. மன் அஹ்ஸாஹா இதை எவர் இஹ்ஸா பண்ணுகின்றாரோ சுவர்க்கம் நுழைந்தார். சஹீஹான ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இருக்கு. மன் அஹ்ஸாஹா என்ற இந்த சொல்ல சரபுசாலிகள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் எப்படி வழங்குகிறாங்கன்னு சொன்னா, அதை மனனமிட்டு விளங்கி வாழ்க்கையில் செயல்படுத்துவதே. மனனம் என்றது ரஹ்மான், மனப்பாடம் என்றது விளங்குறது. ரஹ்மான் சொன்னால் அல்லாஹ் அருளாளன், விளங்கணும். அல் அசீஸ் யாவற்றை மிகைத்தவன், அது விளங்கணும் எங்களுக்கு. அவனை மிகைக்க எதுவும் இல்லை, அந்த விளக்க மரணம். இரண்டாவது. மூன்றாவது செயல்படுதல், யா அசீஸ் ஐஸனி, பிரார்த்திக்கிற அல்லாஹ்விட்ட செயல்பாடு. இந்த விளக்கத்தை தான் சரபு சாலிஹீன்கள் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அதைத்தான் மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொரு கூட்டம் இதை எப்படி விளங்குகிறேன்னு சொன்னால், அஹ்ஸாஹா மனப்பாடம் விட்டவன். 99 பேர் என் பாடமாக்கின சொர்க்கம். அதில் நாங்கள் பார்க்குறோம், அஸ்மா அல் ஹுஸ்னான் சொல்லி போட்டு ரேடியோவில் போவோம்,
அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமுல் மலிக்குல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதக்கப்பிர் போம் ரேடியோவில் போ. இப்படி பாடமாக்கினால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று தவறாக வழங்கி வச்சிருக்காங்க. இல்லை, ஒரு காவிரும் பாடமாக்கலாம் தானே. கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா கிளிப்பிள்ளை பாடமாக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அணுகு சொர்க்கமா யோசிக்கணும். அப்ப சலபு சாலிங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? அஹ்சாஹா, இஹ்ஸா என்பது கணிப்பீடு சொல்லுவாங்க. அதாவது நுணுக்கமாக ஆராய்ந்து கணிப்பீடு செய்து சொல்றது. இந்த இஹ்ஸா இரண்டு வகைப்படும். ஒன்று இஹ்ஸாஉன் கௌலி, வாயால சொல்றது, அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் என்று சொல்றது. இது கௌலி, அதாவது மனப்பாடம் சொல்லி சொல்றது. இன்னொன்று இருக்குது இஹ்ஸாஉன் அமலி, அதாவது செயல்படுத்துதல். அவருடைய கருத்தை விளங்கி வாழ்க்கையில செயல்படுத்துதல். சும்மா வெறுமனை பாடமாக்கிறதுக்கு போதாது என்பதை அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தினர் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. சில பேர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன, அதில் எங்களுக்கு எந்த விதமான எதுவும் செய்ய முடியாது. அஹத் சொன்னா யா அல்லாஹ் நீ தனித்தவன், என்ன தனிமையாக்குன்னு கேட்கலாம், ஐயலாம். அஸ்ஸமத், நீ தேவையற்றவன், சகலத்தை பூர்த்தியானவன், என்னை அப்படி கேட்கலாம், ஐயலாம். இது அல்லாஹ்வுக்கு தனித்துவமான சில பேர்கள். அல் கதீர், மிகவும் ஆற்றல் மிக்கவன், என்னையும் ஆற்றல் மிக்க கேட்கல. மனிதனுக்கு இருக்கிறது மட்டிடப்பட்டது, அளவிட்டது. பாராக மற்ற பெயர்களை கொண்டு மனப்பாடம் செய்து அவனுடைய கருத்தை விளங்கி வாழ்க்கையில் செயல்பட்டால் நிச்சயமாக சுவர்க்கம் உண்டு என்பது இந்த ஹதீஸ். இன்னலில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மன் மியா இல்லா வாஹிதா தஅகீத் மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா. இங்க தஹலல் ஜன்னாடியில போட்டு மாதியில இறந்த காலத்தில் அதான் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா சுவர்க்கம் நுழைவது உறுதி. எதுகுலுல் ஜன்னான்னு சொல்லல, நுழைவான்னு சொல்லல, நுழைந்து விட்டான். அப்படி ரசூலுல்லாஹ்வோ அல்ல அல்லாஹ்வோ சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும் என்பது கருத்து. எனவே இந்த ஹதீஸில் 99 திருநாமங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னு எங்களுக்கு சொல்றாங்க. அதை மனனமிட்டு கருத்து புரிந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போமேயானால் குர்ஆன் வசனத்தில் சொன்னது போல ஃபதுஊஹு பிஹா, செயல்படுத்துங்க, சும்மா பாடமாக்கி வேலை இல்லை. அப்படி செய்தால் தஹல் அல் ஜன்னா, சுவர்க்கம் நிச்சயம் கிடைக்கும். அடுத்ததாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் மட்டுமில்லை. இதான் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ்வால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால அறிவித்து கொடுக்கப்பட்டது இவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ்வுக்கு இதைவிட மேலதிகமான பெயர்கள் இருக்கின்றன. அதில் சிலதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கிறான், வேறு சிலதை தன்னுடைய நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான், வேறு சிலதை அவன் யாருக்கும் அறிவிக்காமல் தனது மறைவான இல்மில அறிவில மறைத்து வைத்திருக்கிறான். இதை அஹ்மதுல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் துஆவுல் கர்ப், ஒரு சோதனை, கர்ப் என்பது மிக பயங்கரமான ஒரு சோதனை வந்த நேரத்தில், கவலையோடு இருக்கிற நேரத்தில் கேட்கக்கூடிய துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்காங்க. அந்த துவாவில் பார்க்குறோம் நாங்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எந்த ஒரு மனிதனுக்காவது கவலை ஏற்பட்டு அல்லது துக்கம் ஏற்பட்டு, ஹம்முன் அவ் ஹசனன்,
இன்ஷால்ல பின்னால் பார்ப்போம். துக்கம் என்ன கவலை என்ன பார்ப்போம். பின்னால் ஏற்பட்டு பின்வருமாறு பிரார்த்தித்தால், அல்லாஹும்ம இன்னி அபுதுக, இறைவா நான் உனது அடிமை, வபுனு அபிதிக்க உனது அடிமையின் மகன், வபுனு அமதிக்க உனது அடிமை பெண்ணின் மகன். நானும் அடிமை, என வாப்பாவும் அடிமை, எனது உம்மாவும் அடிமை. நாசியத்தி பியதிக், என்னுடைய பிடி உடைய கையில் இருக்குது, நினைத்திரைப்படுத்துவாய் நீ. மாதின் பிய ஹுக்முக், என் மீது உடைய தீர்ப்பு முடிஞ்சு விட்டது. நாங்க யோசிக்கிறது ஒன்றும் இல்லைங்க. அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்பட்ட ஹதீஸ் தான். ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னால் தாய் வயிற்றில் கருவாக இருக்கும் போது 40 நாட்களுக்கு இந்திரிய தொலி, இன்னும் 40 நாட்களுக்கு அலக்கா என்ற தோற்றத்தில், அட்டை போன்ற ஒரு தோற்றத்தில், இன்னும் 40 நாட்களுக்கு முதுகா சதை பிண்டம், இன்னும் 40 நாட்களுக்கு பிறகு அவருக்கு எலும்புகள் படைக்கப்பட்டு உருவமைக்கப்பட்டு உயிர் ஊதப்படுது. அப்ப 4 விஷயங்கள் பதியப்படும். ஒரு மலக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பு சாட்டுகிறான். இந்த ஹதீஸ் பல விடுத்த ஞாபகப்படுத்தி கொடுக்கிறான். அப்ப அவர் அந்த பதிவார் எல்லாம் பதியப்பட்டுரும். இவ்வளவு காலம் வாழ்வான், அஜல் இந்த உலகத்தில் இன்னும் அனுபவிப்பான், அதுக்கு மேல ஒன்றும் கிடைக்காது. அவன் நல்லவனா, சயீத் சொர்க்கம் செல்லக்கூடியவனா, அல்லது ஷகி நரகம் செல்லக்கூடியவனா, எதனாலும் பதியப்பட்டுரும். அல்லாஹு அக்பர். அதனால அந்த பதிவு கேட்ட மாதிரி தான் நடக்கும். இங்கே அதனால ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க வந்து, எனவே மாதின் பிய ஹுக்முக், என் மீது உடைய தீர்ப்பு முடிஞ்சிட்டு பதியப்பட்டு போச்சு. அத்லுன் பிய கதாவுக், என் மீது நீ தீர்த்த தீர்ப்பு நீதியானது, அதில் அந்த அநீதியும் கிடையாது சொல்லி போட்டு, இது அல்லாஹ்வுக்கு பிரார்த்திக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹும்ம இன்னி அபுதுக வபுனு அபிதிக வபுனு அமதிக நாசியத்தி பியதிக் மாதின் பிய ஹுக்முக் அத்லுன் பிய கதாவுக், இதெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். நாங்கள் பார்க்குறோம், அரசன்ட்டு போயிருந்து கொண்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது விஷயம்னா படாவர் விரட்டிடுவான். அரசன் நீங்கள் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் குடை வள்ளல் அப்படி இப்படி போந்தா அந்த அப்படி அள்ளி கொடுப்பான். மனிதனே இப்படி செய்யறான்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை புகழ்வதை கண்ணியப்படுத்துவதை அவன் மதிக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வை புகழ்கிறார்களோ மதிக்கிறார்களோ கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தாராளமாக கொடுப்பான். இஸ்லாம் கட்டுத்தரக்கூடிய வழிகள். அப்ப அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்ப அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவலக, உனக்குரிய அனைத்து பேர்களை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். எப்படியான பேர்கள்? சம்மைத பிஹி நப்சக், நீயே உனக்கு பெயர் வைத்துக் கொண்ட பெயர்கள். அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக், அல்லதுடைய படைப்புகள்ல நபிமார்கள் ரசூல்மார்கள் இப்படியான உயர்ந்தவர்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தவைகள் பெயர்கள். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், அல்லது உனது வேத புத்தகமாகிய குர்ஆனிலே இறக்கி வைத்த பெயர்கள். அல்ல அதுக்கு முந்தி வந்த விதங்களாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா வஹி இறக்கும் போது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்கும். குர்ஆன் நிறைய இருக்குது. சூரத்துல் ஹஷர் என்ற அத்தியாயம் குர்ஆனில் இருக்குது. 28வது அத்தியாயம் 28வது ஜுஸில் அதில் கடைசி பகுதியை பாருங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், 2 பேர் வருது. அதுக்கு பிறகு அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின்
அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முதக்கப்பிர் என்று நிறைய பெயர்கள் வருது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். அப்ப குர்ஆனில் இறக்கி வைக்கப்பட்டவைகள் அல்லது அதற்கு முந்தின வேதங்கள் இறக்கப்பட்ட பெயர்கள். அவு இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இன்தக், மறைவான அறிவில யாருக்கும் சொல்லிக் கொடுக்காம உனக்கு மாத்திரமே தெரிந்த பெயர்கள். அல்லாஹு அக்பர். அப்படின்டா அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இல்லை, நிறைய இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது 99. எங்களுக்கு அறிவிக்கப்படாத அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஏராளம். அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவன். அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 மட்டும் அல்ல. அப்ப இந்த வசீலா, அதாவது இந்த புகழ்ச்சியை, கண்ணியத்தை முற்படுத்தி விட்டு இப்பதான் கேட்க போறோம் துவா. என்னது? அன்தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை எனது உள்ளத்துக்கு வசந்தமாக ஆக்கிவை. இந்த காலங்கள் பல, அதில் ஒன்று வசந்த காலம் சொல்லுவாங்க. வசந்த காலத்தில் எல்லாம் செழிப்பா இருக்கும், மரஞ்செடிகள் எல்லாம் மலர்ந்திருக்கும், பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கும், வசந்த காலம் சொல்வார்கள். அப்ப இங்க குர்ஆனை எனது உள்ளத்துக்கு வசந்தமாக ஆக்கி வைப்பாயாக துவா. இரண்டாவது துவா என்ன? வநூர சதுரி, குர்ஆனை எனது உள்ளத்துக்கு ஒளியாக வைப்பாயாக, ஒளியாக ஆக்குவாயாக. இரண்டு துவா. மூன்றாவது துவா வஜலாஅ ஹுஸ்னி, குர்ஆனை என்னுடைய கவலையை போக்கக்கூடியதாக ஆக்கிவை. வதஹாப ஹம்மி, என்னுடைய துக்கத்தை போக்கக்கூடியதாக குர்ஆனை ஆக்கிவை என்ற இந்த 4 துஆக்களை கேட்கறதுக்காகத்தான் முன்னால முன்னுரை. அல்லாஹும்ம இன்னி அப்துக வ இப்னு அப்திக் வ இப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபீ ஹுக்முக் அத்லுன் ஃபீ கதாஉக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் கல்கிக் அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இன்தக். இதெல்லாம் அல்லாஹ் புகழ்றதுக்கு, அல்லாஹ் மதிக்க, அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். நான் கேட்கிற துவா என்ன? அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி, குர்ஆனை எனது உள்ளத்துக்கு வசந்தமாக ஆக்கிவை. வ நூர சதுரி, எனது உள்ளத்துக்கு ஒளியாக ஆக்கிவை. வ ஜலாஅ ஹுஸ்னி, என்னுடைய கவலையை போக்கக்கூடியதாக ஆக்கிவை. வ தஹாப ஹம்மி, எனது துக்கத்தை களையக்கூடியதாக ஆக்கிவை. 4 பிரார்த்தனைகள். இப்படி ஒருவர் பிரார்த்தித்தால் இல்லா அஸ்ஹபல்லாஹு ஹம்மஹு வ ஹுஸ்னஹு, அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவருடைய கவலையை, அவருடைய துக்கத்தை உடனடியாக கலைந்து விடுவான். சஹாபாக்கெல்லாம் இதை கொஞ்சம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. இப்போது சிறப்பான ஒரு துவா, அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி கேட்கக்கூடிய துவா. குர்ஆன் உள்ளத்துக்கு வசந்தமாக, உள்ளத்துக்கு ஒளியாக ஆக்கப்பட்டு விட்டது சொன்னால் மாஷா அல்லாஹ் ஜெயம் பெற்று விட்டான். கவலைகள் போக்கப்பட்டு துக்கங்கள் களையப்பட்டால் மனிதன் நிம்மதியாக இருக்கலாம். அப்ப சஹாபாக்களுக்கு கொஞ்சம் இது பெருசா தெரியுது, ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தெரியுது. அப்ப கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அலா நதஅல்லமுஹா, நாங்க இதை படிக்க கூடாதா, கற்க கூடாதா, மனப்பாடம் செய்யக்கூடாதா என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலா, நீங்க மனப்பாடம் செய்யுங்க, படியுங்க, இதை விளங்குங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். யம்பகி லிமன் சமிஅஹா
ஐயத்த அல்லமஹா, இதை எவர்களெல்லாம் செய்மடுத்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக இதை கற்க வேண்டும், மனநவிட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வச்சாங்க. இந்த ஹதீஸ் தெளிவா எங்களுக்கு எதை எடுத்து காட்டுதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் மட்டுமல்ல, அதை விட கூடுதலாக இருக்குது. எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, எங்களுக்கு தெரிஞ்சது 99 மட்டும்தான். அந்த திருநாமங்கள் ஒன்றுதான் அல் அலி என்பது, உயர்ந்தவன். ஆயத்துல் குர்சியில இன்னும் பல இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெயரை குர்ஆனிலே அறிவித்திருக்கின்றான். அல் அலி என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று. அந்த அலியிலிருந்து பிறந்ததான் அல் உலு என்ற சிபத்து, பண்பு. எங்கள் ஒருத்தருக்கு அசீஸ் என்று பேர் வச்சா அவர் அசீஸ் ஆகிரல்ல, எங்கள் ஒருத்தருக்கு கரீம் என்று பேர் வச்சா அவர் கரீம் ஆகிரல்ல. அதாவது எங்கள் ஒருத்தருக்கு அசீஸ் என்று பேர் வச்சா யாவற்றை மிகைத்தவன் என்ற அர்த்தம் இல்லை. அவன் நொஞ்சானாம இருக்கலாம், ஒன்று செய்ய முடியாத ஆற்றல் இல்லாத நாம் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அசீஸ் என்று சொன்ன வேண்டாம், அவன் நிச்சயமாக அந்த அசீஸ் என்ற திருநாமத்தில் இஸ்ஸத் என்ற சிபா இருக்கு அவனுக்கு, அல்லாஹு தஆலா. இதே போல எல்லா பேர்களிலும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலும் சிபத் ஒன்று இருக்குது. இப்போ அல்லாஹு தஆலா அல் அலி உயர்ந்தவன் என்று சொல்லும் போது அந்த பேரிலிருந்து பெறப்பட்ட சிபத், அல்லாஹ்வுக்குரிய சிபத்து பண்பு உலு, உயர்ந்தவன். இந்த சிபத் அல்லாஹ்வுடைய சிபாத்துக்கள் மிக முக்கியமான ஒன்று. சில பாப்பம் ஏன் செய்து போட்டு இந்த சிபத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நிறுவுவதில், இஸ்பாத் பண்ணுவதில் முஸ்லீம்கள பல பிரிவு, முஸ்லீம்கள பல பிரிவு. சில விவரமாக பார்ப்போம் நாங்கள். இதில் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர், ஸலஃபு ஸாலிஹீன்கள் அல்லாஹ்வுக்கு உலு என்ற சிபத்தை நிறுவுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற நான் அலி, நான் உயர்ந்தவன். நாங்கள் அப்படி சொல்றது அவன் உயர்ந்தவன் சொல்லி போட்டு உயர்ந்தவன் இல்லை எப்படி சொல்றது முடியாது. சமீ, நான் கேட்பவன் தான் சொல்றான். நாங்கள் படித்தது அவன் கேட்க முடியாது சொல்லி போட்டு அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஜஹ்மியாக்கள் கூட்டம் அல்லாஹு தஆலாவை முழுமையாக சிபாத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள். அவனுக்கு எந்த சிபத்தும் கிடையாது சொல்லி போட்டு. இதே மாதிரி முஅத்தஸிலாக்கள் ஒரு கூட்டம், இதே மாதிரி அஷாயிராக்கள் ஒரு கூட்டம் குறிப்பிட்ட சில பெயர்களை திரிவுபடுத்தி சொல்றாங்க. எப்படி? கேட்பவன், காதுண்டி கேட்பவன். ஏன் இந்த பிரச்சனை? அல்லாஹ் சொல்றான் கேட்பவன், சொல்லிட்டு போ கேட்பான்னு சொல்லி போட்டு எனக்கு காது இதெல்லாம் சொல்லிக்கணும். பார்ப்பவன் சமீ பசீர், கண்ணின்றி பார்ப்பவன், குருடரப்ப நவுது பில்லா. அல்லாஹ்வை குருடனாக சித்தரிக்கிறது அவங்களுக்கு அழகா இருக்குது, அல்லாஹ்வை செவிடனாக சித்தரிக்கிறது அழகா இருக்குது. ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் ஸலஃபு ஸாலிஹீன்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சமீன்னு சொல்றான், கேட்பவன் சொல்றான், கேட்டுப்பான்னு சொல்லிட்டு போக முடியும். அல்லாஹ் பசீர், பார்ப்பவன், பார்ப்பவன் சொல்லி போ முடிஞ்சுது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதனால இந்த சிபாத் விஷயத்தில் நிறைய குழப்பம், ஆரம்ப காலத்திலிருந்தே பெரிய குழப்பம். அதாவது நிராகரிக்கக்கூடிய காபிர்கள், அதை நசாராக்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், அல்லது இந்துக்களாக இருக்கலாம், அல்லது மஜூசிகளாக இருக்கலாம், இவருடைய கொள்கை கோட்பாட்டினால் கவரப்பட்டதனால் ஏற்பட்ட விளைவு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம்
அக்கலை பயன்படுத்தினால் ஏற்பட்ட விளைவு, தலீலை விட்டு போட்டு ஆதாரங்களை விட்டு போட்டு அக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த விளைவு. அப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சொல்றாங்க அல்லாஹ் சொல்றாங்க சமீ, நாங்கள் சமீன்னு சொல்லிட்டு போயிடும். அல்லாஹ் பசீர், பசீர்னு சொல்லிட்டு போயிடும். அல்லாஹ் அலி, உயர்ந்தவன் சொல்லிட்டு போயிடும். ஆனால் இதை மறுப்பவர்கள் இன்று ஏராளம் இருக்கின்றார்கள். சரி, இந்த இடத்துல அல் அலி என்ற அல்லாஹ்வுடைய இந்த திருநாமம் உலு என்ற சிவத்தை கொண்டிருக்கின்றது. அப்படின்னு அர்த்தம் என்ன? அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் என்று சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகல படைப்புகளை விடவும் உயர்ந்தவனாக இருக்கிறான். மேல இந்த உயர்வு 3 வகைப்படும். இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாங்கள் பார்ப்போம். அப்ப அல்லாஹ் தஆலா உயர்ந்தவன் என்று சொன்னால் சகல படைப்புகளை விட்டு அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். பாயினுன் மின் ஹல்கிஹி, படைப்புகளை விட்டும் வேறுபட்டவனாக இருக்கிறான். முஸ்தவின் அலா அர்ஷிஹி, தன்னுடைய அர்ஷில் இஸ்திவா யலீகு பிஹி ஜலாலிஹி வ அதமதிஹி என்ற அடிப்படையில் தன்னுடைய அரசின் மேல் இருக்கிறான். யஅலமு சிர்ர வ அக்ஃபா, ரகசியமானதை மதவிட மறைவானதையும் அல்லாஹ் அறிவான். லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, வானத்தில் பூமியில அவனுக்கு எதுவுமே மறைய முடியாது. இதான் அஹ்லு சுன்னத் மாத்தினர் இந்த உலு என்ற சிபத்துக்கு சொல்லக்கூடிய விளக்கம். இந்த அகீதா, இந்த நம்பிக்கை எங்களுடைய ஈமானுடைய சம்பந்தப்பட்ட அடிப்படை நம்பிக்கையில ஒன்று. இதுக்கு குர்ஆன் ஏராளமான வசனங்கள் ஆதாரமா இருக்குது. 1-2 அல்ல, ஹதீஸ்கள் அதே மாதிரி ஏராளமா இருக்குது. இஜ்மா ஸலஃப், ஸலஃபு ஸாலிஹீன் கூடிய இஜ்மா, ஏகோபித்த முடிவு. இதே போல மனிதனுடைய இயற்கை ஃபித்ரா, இயற்கை சால பின்னால பார்ப்போம். அதே மாதிரி அக்கல், புத்தி, அல்லாஹ் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவனாக இருப்பதுதான் அக்கலுக்கு பொருத்தம். இதுதான், இந்த நம்பிக்கை தான் ஒரு அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய கண்ணியத்தை அதிகப்படுத்தும். மேயறது பார்த்து கொண்டிருக்கிறான், பயம் வரும், கண்ணியப்படுத்தும். நாங்கள் யம்லஉல் கல்ப தஅதீமன் வ ஹௌஃபன் மின்ஹு, அச்சத்தை ஏற்படுத்தும். அனைத்துக்கும் மேல, படைப்புகளுக்கு மேல இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் போது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவோம். நாங்கள் எங்களுக்கு மேலே இருக்கிறான் அப்படின்னு எங்களுக்கு அச்சம் வரும். அது மட்டுமல்ல, அப்பதான் கை உயரும். ரஜா யா ரப் என்று கை உயரும், அவன்கிட்ட ஆதரவு வைக்கிறது. அப்படி இல்லாம இந்த பலிதவறிய கூட்டங்கள் சொல்வது போல பார்த்தோம்னு சொன்னா அந்த கண்ணியம், அந்த அச்சம், பயம், அந்த ரஜா, ஆதரவு நிச்சயமா வராது. சில பின்னால பார்ப்போம். நாங்கள் இப்ப இந்த அகீதாவுக்கு, இந்த நம்பிக்கைக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர், ஸலஃபு ஸாலிஹீன்கள் ஏராளமான குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். ஹதீஸ்களை வைக்கிறாங்க. இஜ்மா ஸலஃப், ஏகோபித்த முடிவுகள், ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இயற்கை, அதே போல மனிதனுடைய அக்ல், இது அனைத்தையும் முன்வைத்துத்தான் இந்த சிபத்தை அல்லாஹ்வுக்கு அவர்கள் நிறுவுகின்றார்கள். அந்த தலீல்களை, ஆதாரங்களை நாங்க பார்க்கறதுக்கு முன்னால இப்ப நாங்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய உலு என்ற சிபத் 3 வகைப்படும். ஒன்று உலூல் கத்ர், அல்லாஹ் தஆலா அந்தஸ்தால் உயர்ந்தவன்.
அவனை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர் யாரும் இல்லை. இது முதலாவது. இரண்டாவதாக உலுவுல் கஹ்ரி வல் கலபா, ஆற்றல், அடக்கி ஆளக்கூடிய ஆற்றலால் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன். இரண்டாவது, ஆற்றலால் அவனை மிஞ்சக்கூடியவர் யாரும் இல்லை. இந்த ரெண்டிலையும் பிரச்சனை இல்லை. அஹ்லு சுன்னத் ஜமாத்தினருக்கும் முஅத்தஸிலாக்களுக்கும் ஜஹ்மியாக்கள் முறை இந்த பிரச்சனை கிடையாது. இதில் அநேகமாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் மூன்றாவது உலுவுத்தாத், அல்லாஹ் அனைத்து படைப்புகளுக்கும் மேலே இருக்கிறான், படைப்புகளோடு கலந்தில்லை, வேறுபட்டவனாக இருக்கிறான். அவன் அர்ஷ் மேல் இருக்கிறான், அர்ஷ் வந்து வானத்துக்கு மேலே இருக்குது, அவனுக்கு மேலே எதுவுமே இல்லை. இந்த நம்பிக்கையில தான் குழப்பமே ஏற்பட்டது. இதுல ஒரு கூட்டம் அல் ஹுலூலியா, அயன் அல்லாஹ் ஹாலுன் ஃபீ ஹல்கிஹி, நஊது பில்லாஹ், அல்லாஹ் அவன் படைத்த படைப்புகள்ல கலந்திருக்கிறான். அப்படின்டா மனுஷனும் கடவுள் தான், அல்லாஹ் தான், மரமும் அல்லாஹ் தான். அல்லாஹ் எதையெல்லாம் படைச்சிருக்கிறானோ அது எல்லாமே அல்லாஹ் தான். இதை யார் சொல்றான்? அன்றைக்கு காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய அப்துல் ரவுஃப் அல் முர்த்தத் என்று பட்டம் கொடுக்கப்பட்ட அப்துல் ரவுஃப் சொல்லிக் கொண்டிருக்கான். நான் தான் கடவுளப்பா, நான் தான் ஆடுவேன் சொல்றேன், பயமெல்லாம் சொல்றான். எங்க போச்சு? இன்னொரு கூட்டத்தில் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், தோல்லையும் இருக்கான், துரும்புலையும் இருக்கிறான், கக்கூசிலையும் இருப்பான். நவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நஜீஸிலையும் இருப்பான். நவுது பில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். தூணிலும் துரும்பிலும் இருப்பான், எதிலையும் இருப்பான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்கிறோமா, அல்லாஹ் அவமானப்படுத்துறோமா, அல்லாஹ் அவமதிக்கிறோம். இந்த கொள்கையில் ஒரு கூட்டம் இருக்குது. எங்கும் நிறைந்த ஏகோனே என்று பாட்டு படிக்கிறாங்க. அவன் தமிழ் சொல்ல தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான் போட்டு. அந்த கொள்கை இவங்கள்ட்ட வந்து இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஜஹ்மியாக்கள், ஹுலூலியங்கள், முஅத்தஸிலாக்கள், இப்படி பல கூட்டங்கள், வழிகட்ட வழி தவறிய கூட்டங்கள். அதில் ஒரு கூட்டம் அல்லாஹ் வந்து எல்லாத்திலிருந்து மொட்டையாக்கி கடைசியிலே அல்லாஹ் இல்லைன்றாலும் வந்துட்டாங்க. அல்லாவே இல்லை. மனித எதை செஞ்சாலும் அவனுக்கு சொர்க்கம் தான். இவர் கூட்டம் இது. அப்ப ஜஹ்மியாக்கள்ல ஹுலூலியாக்கள்ட உச்சகட்டத்துக்கு போன கூட்டம் அல்லாஹ்வை அனைத்து பேர்களிருந்தும் சிபாத்திலிருந்தும் அல்லாஹ்வை துப்புராக்கிட்டாங்க. அவனுக்கு எந்த பேரும் கிடையாது, எந்த சிபத்தும் கிடையாது. இவர்கள் முஅத்திலாக்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் குறிப்பிட்ட சில அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை, சிபத்துகளை ஏற்றுக்கொள்வாங்க, சில சிபத்துகளை மறுப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கண்ணின்றி பார்ப்பவன், காதின்றி கேட்பவன், கையின்றி பிடிப்பவன், காலின்றி நடப்பவன், நஊது பில்லாஹ் என்று ஒரு கூட்டம். இப்படி பல கூட்டங்கள். இவங்க எல்லாரும் பயப்படுற எதுக்குன்னு சொன்னால் தஷ்பீஹ், அல்லாஹ் படைப்பினங்களுக்கு ஒப்பாகி விடுவான். இதான் அவங்களோட பயம், இதான் பிரச்சனை அவங்களோட. ஏன்னா எங்களுக்கு கண்ணீர் பார்க்குறோம், நாங்கள் கண்ணாடி பார்க்கலுமே எங்களுக்கு ஏலா, கையில் அடி பிடிக்கலுமா ஏலா. இப்போ அல்லாவுக்கு கை இருக்குதுன்னு சொல்லி
அவனுக்கு நாங்கள் சிப்பத்தை சொன்னோம்னு சொன்னால் அப்போ மனிதனுக்கும் அல்லாவுக்கும் இடையே சிப்பத்தை தஷ்பி ஆயிடுச்சு. அல்லாஹ் மனிதனுக்கு ஒப்பாகிவிட்டான் என்ற பிரச்சனை தான் இவர்களுக்குள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காகத்தான் அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுக்கக்கூடிய கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கள்ட்ட சும்மா ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்ட போதும் அவுட் ஆயிடுவாங்க. எப்படி? மனிதன் இவனுக்கு ஒரு வஜூத் இருக்கா இல்லையா, இவனுக்கு ஒரு தாத்து இருக்கா இல்லையா, இல்லைன்னா அவன் இல்லைன்னு அர்த்தமா போயிடும். இதே போல அல்லாவுக்கும் தாத்து இருக்குன்னு எப்படி எல்லாருமே ஏற்றுக்கொள்றீங்க. அப்ப மனிதனுக்கும் அல்லாவுக்கும் தாத்து விஷயத்தில் தஷ்பீஹ் ஏற்பட்டு போச்சே, ஒப்புமை ஏற்பட்டு போச்சே என்று சொன்னால் விழிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தாத்து அவன் தகுதிக்கேற்றவாறு இருக்குது, மனிதனுடைய தாத்து மனிதனுடைய தகுதிக்கேற்ற மாதிரி இருக்குது, அல்லாஹ் படைத்த அமைப்பில் இருக்குது. இதே போல அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அவனுடைய தகுதிக்கேற்ற மாதிரி இருக்குது, மனிதனுடைய சிபாத்துகள் மனிதனுடைய ஆற்றலுக்கு அவனுடைய தகுதிக்கேற்றவாறு இருக்குது. இதை புரிஞ்சு கொண்டால் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையில் எந்த ஒரு தஸ்பீஹும் ஏற்பட முடியாது. அப்ப அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சகல படைப்பினங்களை விட்டும் தூரவாகி அது உயரத்தில் அவன் இருக்கிறான், அவனுக்கு மேல எதுவுமே இல்லை. அதுக்கு மேல எதுவும் இல்லை. அவனுக்கு கீழே இருப்பது அர்ஷ், அர்ஷி கீழே இருப்பது குர்சி, குர்சி கீழே இருப்பது வானங்கள், வானத்தை தூக்கி கீழே வந்தால் பூமி. இப்படி அனைத்து படைப்பினங்களுக்கும் மேல தாத்தோடு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்ற நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கு. இதுதான் அக்கலுக்கு பொருந்தக்கூடியது, ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இயற்கைக்கு பொருந்தக்கூடியது, குர்ஆன் சுன்னாவினால் இஸ்பாத் பண்ணப்பட்டது, இஜ்மா ஸலஃபுடைய இஜ்மாக்கல்ல உறுதிப்படுத்தப்பட்டது. இப்ப நாங்க பார்ப்போம், இந்த அடிப்படை கொள்கைக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்று பார்ப்போம். நாங்கள் முதலாவது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வஹுவல் ஹகீமுல் ஹபீர். மேலும் அவன் தன் அடியார்களுக்கு மேலிருந்து அவர்களை அடக்கி ஆளக்கூடியவன். ஃபௌக இபாதிஹி கலந்தில்லை, ஃபௌக மேலே, அவனுடைய படைப்பினங்களுக்கு மேலே இருந்து கொண்டு அனைவரையும் அடக்கி ஆளக்கூடியவன் என்று குர்ஆன் சொல்லுது. இன்னொருத்தர் சொல்லும் போதே யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வயஃபஅலூன மா யுமரு. வசனங்கள் குர்ஆன்ல ஏராளம் இருக்கு. என்றால் ஃபௌக மேலே என்ன வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சு அல்லாஹ் அனைத்தை விட்டும் தூரவாகி மேலே இருக்கிறான். இந்த வசனத்தில் 16ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வயஃபஅலூன மா யுமரூன். மலாய்க்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், வானத்தில் இருக்கக்கூடிய மலாய்க்குமார்களை பற்றி சொல்றான். அவர்கள் தங்களுக்கு மேலுள்ள தங்கள் இரட்சகனை பயப்படுகின்றார்கள். இப்படி குர்ஆன் வசனங்கள் ஏராளம். இதே கருத்தடிப்பில் வந்து ஹதீஸை பார்க்கும்போதே புகாரில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் ஜைனப் பின்த் ஜஷ் ரலியல்லாஹு அன்ஹா, யார் ரசூலோட யாரு?
யாரு? ஜெய்னப் பின்த் யஹ்ஷார் ரசூலோட அதுதானே. அப்போ ஏன் பேசாமிக்கிறீங்க? ரசூலோட மனைமாரில் ஒருவர். ஆனால் அவனோட திருமணம் நடந்தது ஒரு அற்புதம். எப்படி சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானத்துக்கு மேலிருந்து வலியாக இருந்து ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுல திருமணம் முடிச்சு கொடுத்தார். அதனால் அவங்க மற்ற மனைமார்களுக்கும் பெருமையை பேசிக்கொள்வாங்க. கான தஃப்ஹர் அலா அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதகூல், அவங்க சொல்லுவாங்க, அவங்க பெருமையை பேசிக்கொள்வாங்க. சொல்லுவாங்க, ஜவ்வஜக்குன் அஹாலிக்குன், உங்களெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா குடும்பத்தாக்கள், உங்களோட வாப்பா அம்மா, அது ஆயிஷாவாக இருக்கலாம், மற்ற எந்த மனையாக இருக்கலாம், எல்லாரையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவங்களோட குடும்பத்தாக்கள். வஸவ்வஜனி அல்லாஹ், என்னை அல்லாஹ் ரசூலுக்கு திருமணம் முடித்து கொடுத்தது மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத், 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹு தஆலா அக்து செய்து விட்டான்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை பாருங்க, சும்மா சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு, அல்லாஹு தஆலா தான் என்ன திருமணம் வச்சு கொடுத்தாலும் சொல்லியிருக்கலாம், இல்லையா? இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க? 7 வானத்துக்கு மேலிருந்து. அப்படின்னா அல்லாஹ் மேல் இருக்கிறான் என்பதுக்கு இந்த ஹதீஸ் தெளிவான அத்தாட்சி. இப்படி குர்ஆன்ல ஹதீஸில் ஏராளம் பார்க்கலாம். இது ஃபௌக என்ற வார்த்தையை பாய்ச்சி வந்திருக்கக்கூடிய தலீல்கள். வேறு சில குர்ஆன் வசனங்கள் பார்க்கிறோம், ரஃபஅ, உயர்த்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, யூதர்கள் நசாராக்கள் அவர் கொல்லப்பட்டு விட்டாரு, சிலுவையில் அறையப்பட்டு விட்டாரு என்று சொல்றாங்க. அல்லாஹ் மறுக்கிறான். வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலக்கின் ஷுப்பிஹ லஹும், அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, ஆனால் அல்லாஹ் தஆலா ஆள் மாறாட்டம் செஞ்சிட்டான். அப்போ அவர் உருவத்தில் இருந்த ஒருத்தர் தான் அங்கே கொல்லப்பட்டார், சிலையில் அறையப்பட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா கதலூஹு யகீனா, நிச்சயமாக உறுதியாக அவர் கொல்லப்படவில்லை, பர் ரஃபஅஹு அல்லாஹ் இலை, அல்லாஹ் அவரை தன்பால் உயர்த்தி கொண்டான். குர்ஆன். அப்போ உயர்த்தினால் எங்கிருந்து போகும்? மேலிருந்து கீழே, கீழே மேலாம் போகும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்பால் உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்ற வசனம் அல்லாஹ் தஆலா மேலதான் இருக்கிறார் என்பதுக்கு தெளிவான அத்தாட்சி. ஹதீஸில் பார்க்குறோம் அதே கருத்தில், யுர்ஃபா இலைஹி அமலுல் லைல், ஏற்கனவே நாங்கள் படித்த ஹதீஸ், முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய நல்ல வணக்க வழிபாடுகள் இரவேளை செஞ்சால் விடியறதுக்கு முன்னால் அல்லாஹ் பக்கம் உயர்த்தப்பட்டுரும், பகல் செஞ்சால் இரவாவிற்கு முன்னால் அல்லாஹ் பக்கம் உயர்த்தப்பட்டுவிடும். அப்போ ஏன் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்பட வேண்டும் சொல்ல வேணும்? அல்லாஹ் தஆலா மேலே இருக்கிறான் என்பதற்கு இந்த ஹதீஸ் தெளிவான அத்தாட்சி. இன்னொரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லும் போது, இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிப் வல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஉ, தூய வாக்கியங்கள், நாம் பேசக்கூடிய தூய வார்த்தைகள் அவன் அளவில் மேலேறி செல்கின்றன. யஸ்அத், நல்ல செயலும் அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகின்றன என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்றான். ஹதீஸில் பார்க்கிறோம், புகாரி முஸ்லிமில் பதிவாகக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுது. மன் தஸத்தக பிஇத்லி தம்ரத்தின், ஒரு ஈத்தம்பல அளவு ஒருவர் தர்மம் செய்தால், மின் கஸ்பின் தய்யிப், ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும், இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய சம்பாத்தியமாக இருக்கணும், ஹராமான வழியில் சம்பாதிச்சது அல்ல சொல்லி போட்டு இடையில ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ்
வலா யஸ்அது இலல்லாஹி இல்ல தய்யிப். ஹலாலானதை தவிர அல்லாஹ்வின் பக்கம் மற்றவைகள் உயர்த்தப்பட மாட்டாது. அப்ப எங்களுடைய அமல் சாலிஹாத், அது தர்மமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படு, மேலேறி செல்லுது. ஃபைன்னல்லாஹ யக்பலுஹா, பின்னர் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான். பியமீனிஹி, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சிபத்துகள் உண்டால வலது கையால் ஏற்றுக்கொள்றான். நாங்க எங்க கையை வச்சுக்க தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, எப்படிப்பட்ட அல்லாஹ் அறிந்தவன் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தாத் எப்படிப்பட்ட எங்களுக்கு தெரியாதோ அதே போல அவருடைய சிபத்துக்களும் எங்களுக்கு எப்படிப்பட்ட எங்களுக்கு தெரியாது. அப்படி சொல்வது மனதுக்கு ஆறுதல். அப்படி இல்லாமல் அல்லாஹ் எனக்கு கை இருக்குன்னு சொல்ல, நான் கையிலன்னு சொன்ன நடக்கும். டேங்குவா, நான் எனக்கு கை சொன்ன, நீ என்ன கையிலன்னு சொன்ன கேட்ப, நான் தான் கேட்டேன். இப்போ அல்லாஹ் சொல்றான் வந்து எனக்கு கை இருக்குது, அதுக்கும் யமீன் வலது கை சொல்லிட்டு போங்க, பிரச்சனை முடிஞ்சுக்க. எப்படிப்பட்ட அல்லாஹ் வாழும் தெரியாது. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷின் மேலானான் என்ன இடத்துல கேள்வி கேட்கப்படுது. மாலிக் சொல்றான், அல் இஸ்திவா மஅலூமுன், அர்ஷின் மேல் உயர்வது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வல் கைஃபு மஜ்ஹூலுன், எப்படியானான் உயர்ந்தான் எங்களுக்கு தெரியாது. வஸ்ஸுஆலு அன்ஹு பிதஅ, அதை பற்றி கேள்வி கேட்கிற பிதஅத்துன்னு சொன்னாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதனால அல்லாஹ் எது சொல்றானோ நம்பிட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு நிம்மதி. சஹாபாக்களோட வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. அவங்க தெரியப்படுத்தல, அதை கொச்சப்படுத்தல, அல்லது அல்லாஹ்வா சிபாத்திலிருந்து அவனை துடைக்கல. அல்லாஹ் சொல்றான் எனக்கு இந்த சிபாத் இருக்கு சொல்லிட்டு போங்க, பிரச்சனை பண்ணிச்சு. எப்படிப்பட்டது அவன் தாத்தை எங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே போல அவனுடைய சிபத்தும் எங்களுக்கு எப்படி என்பது தெரியாது. சும்மா யுரப்பிஹா, அல்லாஹு தஆலா தனது வலகரத்தால் அந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டு அதை வளர்க்கிறான், விஸ்தீரப்படுத்துறான். கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவஹு, சின்ன ஒரு குதிரை குட்டியை எடுத்துட்டு வந்து அதை எவ்வளவு பக்குவமாக தடாவி அதுக்கு வைத்தியம் செஞ்சு அதுக்கு இந்த நல்ல விட்டமின் கொடுத்து நல்ல அதாவது சத்தான உணவுகள் கொடுத்து அதை எப்படி வளர்த்திருக்கிறாங்களோ, அது எப்படி பழக்கி இருக்கிறாங்களோ அதுக்கு பின்னால் அது செய்யாதவைகள் இல்லை. அல்லாஹு அக்பர். போர் முனையில தன் மீது இருக்கக்கூடிய எஜமானனுக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய குதிரை. வல்ஆதியாதி தபஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுப்ஹானல்லாஹி அலீம். அப்ப எப்படி ஒருவர் ஒரு குதிரை குட்டியை அன்பாக பண்பாக கவனமாக வளர்த்திருக்கின்றாரோ அதே போல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் செஞ்ச சாதாரண தர்மம், ஈட்ட பலத்தின் அளவு, இதிலி தம்ரா, அதை அல்லாஹ் வளர்க்கிறான். எந்த அளவுக்கு சொன்னால் ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல். அல்லாஹு அக்பர். நாளை மறுமையில் அது மலை போல காட்சி அளிக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம யா அல்லாஹும்ம யா ரப் லா ஹவ்ல. அப்ப இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ்விடத்தில் நல்லதை தவிர கெட்டதை உயர்ச்சியிலிருந்து உதவி செல்ல மாட்டாது. வலா யஸ்அது இலல்லாஹி இல்ல தய்யிப், ஹலாலானதை தவிர மற்றவைகள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்ந்து செல்லாதே என்ற வார்த்தை பாய்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா மேலே இருப்பதனால தான் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. அனஸ் சொல்றாங்க, நாங்களும் சஹாபாக்களோடு இருந்தோம். இப்போ மழை பெய்யுது. உடனே தங்களுடைய ஆடைகளை நீக்கிட்டு மலையில் நிலையிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போ உடம்புல தண்ணி படுது. இந்த அவனோட ஆடைங்களை போல பட்டன் கட்டும் அதில் மட்டும் இல்லையே, கீழே உண்டு மேலே உண்டு. மேலேக்கிற ஆடை எடுத்தால் உடம்பு வெறுமனாயிரும். இப்போ இன்றைக்கு மாதிரி பெனியன் அது எல்லாம் வந்த காலத்தில் இருக்கல. இசார் ரிதா. இசார் என்றால் கீழாடை, ரிதான்னு சொன்னால் மேலாடை. நாங்கள் இஹ்ராம் கட்டும்போது கட்டுறோம் அதே மாதிரி தான். அப்போ அதை காட்டினா உடம்பு தெரியும், நிலையுது ரசூலோட உடம்பு. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, லிமசனாத்தாக ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள் சஹாபாக்களுடைய பண்பை பாருங்கள். ரசூல்லா எதை செஞ்சாலும் அதுக்குரிய விளக்கத்தை கேட்குறது. ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, விளக்கம் கேட்காமலே குழப்பத்தை ஏற்படுத்துறது. ஒரு கூட்டம் வைக்கிற இன்றைக்கு அது பள்ளி இன்னும் பார்க்காம என்னப்பா விளக்கம்னு கேட்கறதில்ல, குழப்பத்தை ஏற்படுத்துறது. அவர்கள் கூட்டம் எடுக்கிறீங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய பண்பு என்ன? ரசூலுல்லாஹ் என்னவா சொன்னா குழப்பம் ஏற்படுத்துறதில்ல, விளக்கம் கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுவாங்க. இதான் இஸ்லாம், இதான் முஸ்லிம்களுடைய பண்பு. பள்ளியில் குழப்பம் பண்றது, பள்ளியில் பித்னா ஏற்படுத்துறது அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான செயல். இஸ்லாம் கடுமையாக கண்டிச்ச செயல். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அக்ல் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அப்போ கேட்குறாங்க, லிமசன் ஆத்தாதா ஏங்க அப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, இன்னஹு இந்த மலை நிச்சயமாக ஹதீஸ் வஹத் பிரப்பிஹி தஆலா அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா வரக்கூடிய மலை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அப்ப இதன் மூலம் மழை பொழிவது அல்லாஹ்விடத்திலிருந்து என்பது எங்களுக்கு தெரிய வருது. சுப்ஹானல்லாஹ். இல்ல ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் இருக்கும்போது சஹாபாக்கள் எல்லாரும் மிக்க நேரத்தில் மழை பெய்யுது. அப்போ ஒரு கூட்டம் சொல்லுது, முத்திர்னா பிரஹ்மத்தில்லா பிஃபத்லில்லாஹி வபிரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய பதலை கொண்டு அவருடைய அருளை கொண்டு மழை பொழிந்ததுன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, முத்திர்னா பினௌ இக்கதா, இன்னும் நட்சத்திரம் வானத்தில் வந்துச்சுதானே அதான் மழை பொழிஞ்சுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் காலத்தில் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அவருடைய அருளை கொண்டு மழை பொழிந்தன்னு சொன்னார்களோ அவர்கள் விசுவாசிகள். யாரெல்லாம் நட்சத்திரத்தை கொண்டு மழை பொழிந்தன்னு சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். உடனே தெரிந்து கொண்டாங்க சஹாபாக்கள். இதுதான் சஹாபாக்களுடைய பண்பு. இந்த பண்பு எங்கள்கிட்ட வரணும். அப்போ இந்த ஹதீஸில் மழை பொழியுது, ரசூலுல்லாஹ் வந்து ஆடையை நீக்கி பேர் ஆடை நீக்கி போட்டு நலைகிறாங்க, கேட்கப்படுது, சொல்கிறாங்க இப்போ தான் வருதுப்பா ஃப்ரெஷ்ஷாக அல்லாஹ்விடத்திலிருந்து வருது. அப்போ உயரத்திலிருந்து மழை பொழியுது, அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதற்கு இந்த ஹதீஸ் தெளிவான அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போல் நிறைய ஆதாரங்கள் நடக்க நேரம் போய்கொண்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இன்னும் சில ஆதாரங்கள், அதாவது அக்லோடு சம்பந்தப்பட்ட ஃபித்ரா இயற்கையோடு சம்பந்தப்பட்ட சில ஆதாரங்கள், அல்லாஹ் அனைத்தை விட்டும் தூரவாகி அவன் மேலே இருக்கிறான், தாத்தை கொண்ட மேலே இருக்கிறான் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் உறுதிப்படுத்துனாங்க. அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தர வேண்டும். வல்ல ரஹ்மான் நாம் கேட்டவைகளை சரியாக புரிந்து கொண்டு விளங்கி கிரகித்து வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் வாக்குறுதிப்பானாக. அவருடைய திருநாமங்களை முன்வைத்து பிரார்த்தித்து அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் வாக்குறுதிப்பானாக. அதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை நாம் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் தஆலா எமக்கு வாய்ப்பளிப்பானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.